தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாருன்னா, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில், அதாவது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவங்களுக்கு விவகாரத்தில் ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு, மக்களை வந்து சந்திச்சாரா அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதுக்கு நீங்கள் முதல்ல எலெக்ஷனில் நிற்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும், நீங்கள் ஜெயிச்சு கேபினெட் அமைச்சராக இருக்கணும், நீங்கள் கேட்டால் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இறந்து போன குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே கல்வி செலவு ஏற்றிருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கூட்டணி அரசான திமுக வந்து இன்றைக்கி அனைத்து அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்பீங்க. என்ன இது வந்து பிஜேபி சார்ந்தவர் தான் சாராயம் காய்ச்சினான்னு உங்களுக்கு தெரியுமா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருன்னு தெரியுங்களா? அது அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இல்லாமல் கண்ணுக்குட்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஸ்டிக்கர்லாம் உள்ளே ஒட்டி வச்சுருக்காருங்களாம், அண்ணாமலையோட தொடர்பு உடைய மாதிரி. இதுக்கு சாவுக்கு அண்ணாமலையே காரணமாக இருக்குங்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிப்பாங்க விரைவில்.